மரியே வாழ்க. 1950ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் நாள் தன்னுடைய இளம் வயதிலேயே புனித பட்டம் பெற்ற புனித மரியே குறிச்சியை பற்றி காணொலி காண்போம். நான் உங்களுடன் சகை மேரி, சவுதி அரேபியாவிலிருந்து. 1890ஆம் ஆண்டு இத்தாலியில் உள்ள கொரினால்டோ என்ற சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அவர். தன்னுடைய தந்தை விவசாயம் செய்து அவர்களை காப்பாற்றிக் கொண்டு வந்திருந்தார். அப்பொழுது அவர்களின் வாழ்க்கைக்கு அந்த இடம் வசதி இல்லாத காரணத்தினால் அவர்கள் குடும்பத்தோடு இத்தாலியின் தலைநகரான ரோமில் நெட்டுனோ என்ற கிராமத்திற்கு குடிபெயர்ந்தனர். அங்கு சில காலம் வாழ்ந்து வந்த போது அவருடைய தந்தை உடல்நலமின்மை காரணமாக இறந்து போனார். பக்கவாதத்தில் இருந்த தன்னுடைய தாயும் குடும்பத்தினருடைய பாரமும் அவருடைய தலை மீது விழுந்தது. தையல் தொழில் செய்து அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டு வந்திருந்தார். 1902ஆம் ஆண்டு தன்னுடைய 12ஆம் வயதில் அவர் புதுநன்மை வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தார். தன்னுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள அலெக்சாண்டரோ என இளைஞன் அவரை காதலித்துக் கொண்டு வந்திருந்தார். ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத போது அலெக்சாண்டரோ அவரை தன்னுடைய காம இச்சைக்கு இணங்குமாறு வற்புறுத்தினார். இதை மறுத்த அவரை அவன் கத்தியால் குத்தி கொலை செய்தான். குற்றுராய் கிடந்த புனித மரியே குறிச்சியை மருத்துவமனை கொண்டு சென்றனர். 4 மணி நேரத்தில் அவர் இறந்து போனார். இறக்கும் முன்பு, என்னை கொலை செய்த இந்த அலெக்சாண்டரை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி இறந்து போனார். 30 ஆண்டுகள் சிறை தண்டனையில் இருக்கப்பட்ட அலெக்சாண்டரோ அவரின் சிறை தண்டனையில் அவருக்கு மரியே குறிச்சி காட்சி கொடுத்தார். நீ உன்னுடைய தவறை நான் மன்னித்து விட்டேன், நீ இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழு என்று கூறிய பின் அவர் சிறை தண்டனையில் மன்னிப்பு கேட்டு 30 ஆண்டு கழித்து வெளியே வந்த பின் அவருக்கு புனித பட்டம் அவரது தாயும் சகோதரனிடம் மன்னிப்பு கேட்டு அவருக்கு புனித பட்டம் கொடுத்த அந்த நாளில் அவரும் கலந்து கொண்டார். 3ஆம் கப்புச்சின் சபையில் சேர்ந்து சகோதராக பணிபுரிந்து வந்தார். 1970ஆம் ஆண்டில் அவர் இறந்தும் போனார். இந்த புனிதரை பற்றி கற்றுக் கொடுத்த என்னுடைய மறைக்கல்வி ஆசிரியர் மறைந்த சிஸ்டர் நோயலாவுக்கு இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். பெண்களை காப்போம், பெண்களை பெருமை போற்றுவோம். மரியே வாழ்க.